ரமலான் மாதத்தினுடைய முழு வரலாறு. ரமலான் என்பது இஸ்லாமிய ஹிஜ்ரி காலண்டரில் 9வது மாதம். இது மிகவும் புனிதமான மாதமாக கருதப்படுகிறது. இந்த மாதத்தில் முஸ்லிம்கள் நோன்பு நோற்று, தொழுகை செய்து, குரான் வாசித்து, அல்லாஹ்வை அதிகமாக நினைத்து வாழ்கிறார்கள். ரமலானின் ஆரம்ப வரலாறு. ரமலான் மாதத்தின் மிகப்பெரிய சிறப்பு என்னவெனில், இந்த மாதத்தில்தான் குர்ஆன் முதலில் அருளப்பட்டது. கிபி 610 ஆம் ஆண்டு முகம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 40 வயதில் இருந்தபோது மக்கா நகரின் அருகில் உள்ள ஹிரா கேவ் என்ற குகையில் தவம் செய்து கொண்டிருந்தார்கள். அப்போது அல்லாஹ்வின் தூதர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து இக்ரா, படி என்று கூறி குரானின் முதல் வசனங்களை அருளினார். அந்த இரவு லைலத்துல் கத்ர் எனப்படும் மிகப்பெரிய புனித இரவாகும். இந்த இரவு ரமலான் மாதத்தில் வருகிறது. இது 1000 மாதங்களை விட சிறந்த இரவு என்று கூறப்படுகிறது. நோன்பு, சவும் ஏன் கடமை? குரானில் அல்லாஹ் கூறுகிறார், ஓ நம்பிக்கை கொண்டவர்களே, உங்களுக்கு முன் இருந்தவர்களுக்கு விதிக்கப்பட்டது போல உங்களுக்கும் நோன்பு விதிக்கப்பட்டது. நீங்கள் தக்வா, அல்லாஹ்வை பயந்து வாழும் நிலை பெறுவதற்காக. குரான் 283. நோன்பு என்பது வெறும் பசி, தாகம் அல்ல. இது மனசுதி, பொறுமை, தன்னடக்கம் ஆகியவற்றை வளர்க்கும் ஒரு ஆன்மீக பயிற்சி. ரமலானின் முக்கிய அம்சங்கள்: 1. சஹூர் மற்றும் இஃப்தார். விடியற் காலையில் சஹூர் உணவு உண்டு. சூரியன் மறைந்த பிறகு இஃப்தார் மூலம் நோன்பு திறக்கப்படுகிறது. 2. தராவீஹ் தொழுகை. ரமலான் இரவுகளில் பள்ளிவாசல்களில் சிறப்பு தொழுகை நடைபெறும். இது தராவீஹ் என்று அழைக்கப்படுகிறது. இதில் குரான் முழுவதும் ஓதப்படுகிறது. 3. ஜகாத் மற்றும் சதகா. ஏழைகளுக்கு உதவுவது இந்த மாதத்தில் மிகப்பெரிய நன்மை தரும். ரமலான் என்பது பகிர்வின் மாதம். 4 லைலத்துல் கத்ர் ரமலான் மாதத்தின் கடைசி 10 இரவுகளில் ஒன்று. இந்த இரவில் தொழுகை செய்தால் 1000 மாதங்கள் தொழுகை செய்த நன்மை கிடைக்கும். ரமலானின் முடிவு ஈதுல் பித்ர். ரமலான் முடிந்த பிறகு ஈடல் ஃபித்ர், ஈதுல் பித்ர் கொண்டாடப்படுகிறது. அன்று சிறப்பு தொழுகை, புதிய உடை அணிதல், உறவினர்கள் மற்றும் நண்பர்களை சந்தித்தல், இனிப்புகள் பகிர்வு, சகாத் அல் பித்தர் வழங்குதல். இது மகிழ்ச்சியும் நன்றியும் கொண்ட நாள். ரமலானின் உண்மையான நோக்கம். ரமலான் என்பது அல்லாஹ்வுக்கு நெருக்கமாகும் மாதம், குரானை அதிகமாக வாசிக்கும் மாதம், தவறுகளை விட்டொழிக்கும் மாதம், நல்ல பண்புகளை வளர்க்கும் மாதம், சமூக ஒற்றுமையை வலுப்படுத்தும் மாதம். முடிவு. ரமலான் ஒரு ஆன்மீக மாற்றத்தின் மாதம். இந்த மாதம் மனிதனை நல்லவராக மாற்றுகிறது. நோன்பு மூலம் மனமும் உடலும் சுத்தமாகி அல்லாஹ்வின் அருளை பெறும் ஒரு அரிய வாய்ப்பு இது.